ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்று இரத்த சர்க்கரையை உயர்த்தாத 5 வகை உணவுகளை பற்றி பார்ப்போம். வேகமான வாழ்க்கை முறை இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்துகிறது. கணையத்தில் சுரக்கும் இன்சுலின் அளவு குறைவதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மலை விட அதிகமாக இருக்கும். இதுவே சர்க்கரை நோய் ஆகும். கார்போஹைட்ரேட் எனும் மாவுச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை ஏற்றும் என கூறுகிறார்கள். சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என இரு வகை உள்ளது. சிம்பிள் கார்போஹைட்ரேட் என்பது குறைவான நேரத்தில் ஜீரணமாகி இரத்தத்தில் வேகமாக சர்க்கரையாக மாறும் தன்மை கொண்டது. கார்போஹைட்ரேட் பிளஸ் புரதச்சத்து பிளஸ் நார்ச்சத்து சேர்ந்த உணவுகள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என கூறப்படும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை தவிர்ப்பதும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அளவாகவும் கார்போஹைட்ரேட் எனும் நார்ச்சத்து இல்லாத உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்வதால் இரத்த சர்க்கரை உயர்வதை தடுக்க முடியும். இரத்த சர்க்கரை ஏற்றாத 5 உணவுகளை பார்ப்போம். 1. காய்கறிகள். மாவுச்சத்து நிறைந்த உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்குகளை தவிர அனைத்து வகை காய்கறிகளும் சாப்பிடலாம். மாவுச்சத்து குறைவான கீரை வகைகள் வெண்டைக்காய், பாகக்காய், கோவக்காய், நுக்கல், பிரக்கோலி, காலிஃப்ளவர், பொள்ளங்காய், பீக்கங்காய், வெண்பூசணி சாப்பிடலாம். 2. அசைவ உணவுகள். முட்டை, மீன், சிக்கன், மட்டன் போன்ற எந்த அசைவ உணவுகளில் கார்போஹைட்ரேட் எனும் மாவுச்சத்து கிடையாது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. 3. பருப்பு வகைகள். பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ், காராமணி, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு மிக குறைவான கார்போஹைட்ரேட் உள்ளதால் சர்க்கரை அளவை குறைக்கும். 4. நட்ஸ் அண்ட் சீட்ஸ். சீட்ஸ்களில் கார்போஹைட்ரேட் மிக குறைவாக உள்ளது. தினசரி நட்ஸ் சாப்பிடுவதால் சர்க்கரை அளவை குறைக்கும். 5. தானியங்கள். ரெட் ரைஸ், பிரவுன் ரைஸ், கோதுமை, சிறுதானியங்கள், திணை, வரகு, ராகு, கம்பு போன்றவை இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வதை தடுக்கும். தேங்க்யூ.